எந்த ஒரு கிரகமும் 8வது வீட்டில் மறையும் பொழுது அதனுடைய வீரியம் என்பது குறைந்து விடுகிறது. அவ்வகையிலே சனி 8ஆம் வீட்டு அப்படின்னா சனி வீரியம் குறைஞ்சிருந்தேன், வீரியம் எல்லாம் குறையாது. அஷ்டம சனியாக வரும் பொழுது அந்த 2.5 வருடம் மட்டும் பாடாப்படுத்துவார். பொதுவாகவே ஜோதிட வல்லுநர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, 7.5 சனி என்றைக்குமே ஒரு ப்ராப்ளமும் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடத்தில் ஒரு அளவுக்கு மேலே படித்தாதான் இதெல்லாம் புரியும். 7.5 சனிங்கிறது உங்களை ஒன்றுமே பண்ணாது. சொல்லப்போனால் உங்களை ப்ரிப்பேர் பண்ணும் இந்த 7.5 சனி. நம்ம நினச்சிக்கிறோம், இந்த 7.5 தான் நான் படாத பாடுபட்டேன், இந்த 7.5 தான் நான் ரோட்டுக்கு வந்தேன், இந்த 7.5 தான் எப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 7.5 சனி உங்களை பாடுபடுத்தவில்லை, சோதித்தது. என்ன சோதித்தது? உங்களுக்கான ஒரு ஒரு சாப்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணது தான் 7.5 சனி. நீங்கள் வேலையில் சிரத்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த சிரத்தையாக உருவாக்குனது 7.5 சனி. உங்களுக்கு பேச தெரிலன்னா பேச சொல்லி கொடுத்தது 7.5 சனி. 7.5 சனி தான் உங்களை டியூன் பண்ண காடு. ஸோ அந்த 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு வகையில் இருந்தால், அஷ்டம சனி அப்படிங்கிறது அதற்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயம்.